நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஜாலியா தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சவுண்ட் முகத்த காட்டாம விட்டாங்க. மத்தபடி எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் அடிச்சிருச்சு நமக்கு என்ன? இப்ப என்ன சவுண்ட் பார்க்கணும் அவ்வளவுதானே. கீழே ஒரு ஐடியில சவுண்ட் பிக் இருக்கு பாருங்க டிபில. ஆமா ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு பார்த்தா இவங்க உட்காந்து காலைல இருந்து ரொம்ப போரா போயிட்டு இருக்கு எனக்கு. எல்லா சீரியல் என்னையா எல்லா ரியா வந்து ஷோக்கும் இன்னாடி போயிட்டு அடிக்குது வந்துடுறாங்க. அரோவா? சாம் ரியா வந்து அரோரா ஃப்ரெண்டு தானே? ஆமா எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு நீ அவன் அடிச்சதை பார்த்தோன்னே. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. டைட்டில் வந்து எய்ம் பண்ணாத மணி பாக்ஸ் எடுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போச்சு ரியா. கடைசி காதுல எடுக்காதுன்னு போட்ட சொன்னாங்க. மணி எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. மணி எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. காதுல கேட்டா தெரியுமா, கேஷ் பாக்ஸ் எடுத்துருவான்னு கேட்டதுக்கு வந்து நோன்னு சொல்லிட்டு தான் போனான். அதுதான் பிக் பாஸ் கிடையாது, எனக்கு எல்லாம் கேட்டுருச்சு அப்படின்ட்டு. காதுல ஒண்ணு பேசினா தெரியுமா ரியாட்ட, கரெக்டா வெளில போறது கொஞ்சம் முன்னாடி. ஆனா சொன்ன கருத்து அவ்வளவுமே ஓரளவுக்கு இதெல்லாம் வெளியில அஃபெக்ட் டைரக்டாவே ஆயிருக்கு. கேட்டாயா, காதுல மைக் இல்லாம ப்ரோ வந்து டைரக்டா கேட்டா சொல்ல முடியாது, எடுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. ஓகேவா, மணி பாக்ஸ் அரோரா, அரோரா இல்லைன்னா சாண்ட்ரா. சாண்ட்ரா தான் நல்லா இருக்கும், பாப்போம். நல்ல ஒரு பல்க் அமௌண்ட், ஒரு 17-18 மாதிரி. தெரியல இந்த வாட்டி எப்படி போன வாட்டி மாதிரி டாஸ்க் வச்சிருப்பானுங்களா, எல்லாத்தையும் வித்தியாசமா பண்றாங்க. இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் எல்லாம் டோட்டலா ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி டான்ஸ் மாரத்தான். கேவலமா இருந்துச்சு. நல்லா ஆடுறாங்கன்னு கெடுத்து விட்டு இந்த சீசன்ல எந்த டாஸ்க்குமே உருப்படியா இல்ல. ஒரு ஹைலைட்டே பண்ணல சரியா டான்ஸ். இப்ப யோசிச்சு பாரு, இப்ப வந்து வீட்ல வந்து டான்ஸ் ஆடுறவங்கன்னு பார்த்தா கம்மி தான் உனக்கு. 7ல ஆரியமாலா போட்ட மாதிரி போட்ட பாட்டியே போட்டு 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 எப்பா அப்படி இருந்துச்சு. மேபி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, வீட்டுல எவனுக்குமே டான்ஸ் ஆடவே வரல, இவங்க டான்ஸ் மாட்டன் போட்டா கிழிஞ்சிரும் சொல்லிட்டு தான் பண்ணாம இருக்காங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு வீட்டுல வந்து நல்லா டான்ஸ் ஆடுறது ஐ திங்க் ஆண்ட்ரா சுபிக்ஷா மட்டும்தான். வேற யார் பயங்கரமா ஆடுறா யோசிச்சு பாரு. பார்வதி ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஹர்சல் பண்றாங்க. அது வந்து she is trying to do it okay, பட் நல்லா அவங்களா ஆடுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு. யோசிச்சு பாரு வேற யார் இருக்கா. பசங்க சைடு யாருமே இல்ல. no one is that good in dance. மேபி டப்பாங்கத்து போட்டா கம்மு அண்ட் கானா மைட் ஃபோக்குன்னு மட்டும் ஆடுவான்னு நினைக்கிறேன். I have not seen that elegant dance on anyone. இந்த வாரம் பூரா டான்ஸ் ஆடி தான் இருந்தாங்க. none of the guys came inside. இந்த போத்தன் வந்து சொன்னது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அரோரா பத்தி சொன்னாங்கல்ல, இந்த ஆசிர் ஊத்திட்டு சொன்னாங்க தெரியுமா, அந்த கமெண்ட்டுக்கு காண்டாயிருப்பாங்க. ஆசிர் ஊத்துற மாதிரி பையன் சும்மா உள்ள இருக்க வரைக்கும் தான் ஃப்ரெண்டா இருக்க போறேன், வெளில போயிலாம் வெளில அப்படின்னா தெரியுமா. இல்ல அதுதானே அரோராவோட கேம் பிளே நம்மளுக்கு பார்த்ததுன்னு தெரியல. ஒருத்தவங்க கூட நல்லா பழகிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ஷீஸ் த்ரோயிங் அண்டர் த பஸ் இல்ல அதான் அவனும் சொல்லிட்டு போறான், ஃபாரோவோட நம்பிடலாம், அரோரா நம்பாதன்றான். ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன், ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன், ஃபர்ஸ்ட் துஷாரே, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன். அவளை சொல்றேன், கம்முவும் கானாவும் சான்ஸ் இருக்கு அடுத்து. இன்னும் ரெண்டு ஃபேமிலியா? எனக்கு விக்ரம் ஃபேமிலி என்ன உள்ள கடைசி வச்சிருக்காங்க. வாரம் க்ளோஸ் ஆன சாம் நாளைக்கு இந்த வாரம் கிளம்பிடுவானா என்ன? நிக்கல்ஸா நான் சொன்ன மாதிரியே நடக்க போதா? இந்த சீசனோட விசித்ராவா இல்ல இந்த சீசனோட விசித்ராவா? எனக்கு அப்படிதான் தோணுது ஆக்சுவலி. தெரியலையே, யோசிச்சு பாரு, ஃபுல்லா பண்ணாம நாளைக்கு இருக்கு. நாளைக்கு வந்து என்ன ஓட்டு வந்து என்ன ஆக போகுது அவனுக்கு? ஃபேமிலி வீக்னால ஓட்ல அவ்வளவு இம்பாக்ட் ஆகுமானா எனக்கு தெரியல. கொஞ்சமாவது ஆகும்யா, இந்த வாரத்துக்கு புஷ்ஷே ஆகாதே இப்ப. இந்த 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 சீசன்ல அது இம்பாக்ட் இருக்குமானு தெரியல எனக்கு. அது மற்ற சீசன்ல இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த சிம்பத்தி ஓட்டுன்றது கொஞ்சம் வரும், அவ்வளவுதான். இப்பதான் 9 சீசன் ஆயிடுச்சு, தெளிவாயிட்டாங்க மக்கள்.
எல்லாமே டிராமான்றாங்க. ம் இன்னும் அபி பேச முடியலையா? வந்துட்டு போறாங்க. போயிட்டாங்க என்னன்னு தெரியல. வருவாங்க நான் அதான் இன்னைக்கு இந்த வாரம் கெஸ் பண்ண ஒருவேளை விக்ரம் அனுப்பிச்சிருவாங்களோ. விக்ரம்யா? கடைசியில வராங்களே அவங்க ஃபேமிலி என்னவா இருக்கும்? எப்படி சொல்றீங்க? இருக்குமோ இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் அப்படிதான் இருக்கா? கடைசியில வரவங்க தான் போவாங்களா? அப்படி இல்ல. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பாரு விக்ரமோட சார். ஸ்கோப் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியாயிருச்சு விக்ரம். நான் என்ன நினைச்சேன்னா லைக் கனியும் இல்ல அரோரா அது வந்து கடைசி நாள் கொண்டு வராங்கன்னு பார்த்தேன். பட் விக்ரம் வந்து ஃப்ரைடே கொண்டு வந்துட்டாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட். நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இந்த வாரம் ஃபுல்லா நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஆமா நல்லா இருக்கு, நல்லா பண்ணாங்க. இப்ப கூட லைஃப்ல பாரு கூட டான்ஸ் நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேருக்கு. யாருக்கு? சாண்ட்ரா வந்து அந்த ஸ்டெப்ஸ் இல்ல சொல்லி சாண்ட்ரா கொடுத்துட்டு டான்ஸ் இருந்தாங்களே நல்லா இருக்கு. பாருக்கு. ஆமா அந்த பாட்டு மறுபடியும் நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆட்டாங்க, நல்லா இருந்தது. எனக்கு கமர்தன்னு இல்ல எனக்கு ஒரே ஃப்ரெண்டு டவுட். சொன்னதை விட அவங்க அக்கா சொன்னதுதான். புரியல. கமர்தன் ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணதை விட அவங்க அக்கா சொன்னதுதான் கரெக்டா இருந்துச்சு அவனுக்கு. ஆமா என்னோட ஒப்பீனியன் அது. பட் அவங்க கமர்தனோட அக்கா அக்காவும் சொல்லிட்டு கரெக்டா கேளுங்க. பேச கம்மு என்னது பாப்பான். அக்கா வந்து அக்கான்ற மைசன்ல சொல்றாங்க. கேம் மைண்ட் செட் அக்காக்கு வராது அது எனக்கு அதை புரியுது, பாப்பான் அவன். அது புரியுது எனக்கு. அவன் பட் ஃப்ரெண்டு வந்து பாயிண்டா கேமே பாக்கணும்னா மைனஸ் தான் அந்த சொல்றான். அந்த ட்ரையாங்கிள் திங் ஸ்டார்ட் ஆனதே பார்வதி ஸ்டார்ட் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா அது அரோரானால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து அவன் அப்படி சொன்னான். இவங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லி இப்போ அரோராக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகுது அந்த ஒரு விஷயம். அது அவங்களுக்கு தான் இல்ல. அது அரோராவோட கேம் பிளே வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு ட்ரையாங்கிள் தான் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா துஷார், கமுதீன், அரோரா 3 பேர் இருந்ததா. அடுத்து இப்படி மாறிச்சு. இந்த ட்ரையாங்கிளுமே அது அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு நம்மளுக்கு. அது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஷீஸ் ஆல்வேஸ் பீன் த டிபெண்டன்ட் கேமர். சரியா? உங்களுக்கு வந்து கம்மு கூட வந்து நான் விட்டு போறேன்னு சொல்லும் போது கூட she didn't say that I'll go play alone. she said like எனக்கு கானா இருக்காரு, எனக்கு இவங்க இருக்காங்க, எனக்கு அவங்க இருக்காங்க, நான் அவங்க கூட போய் விளையாடுவேன், எனக்கு விக்கல்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் விளையாடுறாங்க தவிர்த்து அதான் she is not someone who can play alone. she is always dependent on someone. இப்போ கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீக் வரைக்கும் she was dependent on ஆத்ரே and திவ்யா தான். இப்போ கூட வந்து even when she is away from கமருதீன் she is dependent on திவ்யா. திவ்யா கூட தான் உட்காந்துருக்கா, திவ்யா கூட தான் பேசுறா. விக்கல்ஸ், திவ்யா, சபரி. இன்னைக்கு சொல்லும்போது அதான் சொல்றா, இவ கூட அதான் சொல்றா, நான் இப்ப திவ்யா சபரி கூட இருக்கேன் அப்படின்றா. ஏன் தனியா இருக்க முடியாதா? அதான் கேள்வி. இப்ப அது ஓகே. பட் அவன் சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா லைக் அவ தான் வந்து அந்த ட்ரையாங்கிளை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கமருதீன் வந்துட்டு ஏதாவது வந்து அட்வைஸ் பண்றது வந்து அது ஏத்துக்காதன்ற மாதிரி அவன் சொன்னான். பட் சில இடத்துல அவ கரெக்டா சொன்னான் கமருதீன் கிட்ட, இப்படி பண்ணாத இது தப்புன்னு. அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வாட் இஸ் இம்பாக்டிங். அங்க வந்து ஒரு பையனை கூட்டு வந்து இவன் வந்து ஆசிட் ஊத்துற மைண்ட் செட் இருக்க பையன் சொன்னா how will that go? புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் ஆக்சுவலி வெரி பேட். நீ பண்றது வந்து அவ்வளவு பேடா இருக்கு. நீ அதை அவ்வளவு ஈஸியா வந்து அப்படி போட்டு போற. இட்ஸ் நாட் தட் she told to some random people. அங்க 4-5 பேர் உட்காந்துருக்காங்க சுத்தி, பூரா பொண்ணுங்க. எல்லாரையும் நீ அப்படி ஒரு வார்த்தை சொல்ற அப்படின்னா they know that impact. ஓகே, வெளியில வந்து அது எவ்வளவு பெரிய சீரியஸான அக்யூசேஷன் தெரியும். இதை வந்து ஒரு நேஷனல் மீடியால நீ அப்படியே சும்மா போட்டு போற. இதை அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அது அக்செப்டபிள். நான் வந்து இங்க அரோராக்கு சப்போர்ட் பண்ணல. தி திங் இஸ் அந்த அவர் வந்து ஃப்ரெண்டு வந்து சொன்னது வந்து என்னன்னா அரோரா மேல மட்டும்தான் தப்பு லைக் அப்படின்ற மாதிரி ஒரு புரோட்டையா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. One thing I want to clear,
கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க. யா. ஸோ கீத்து சொன்னாங்க அரோரா டிட் ஸ்டார்ட் த ட்ரையாங்கிள் இஷ்யூ. ஆக்சுவலி அவங்க தான் அங்க ஸ்டார்ட்டே பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒன்ஸ் துஷா காட் எவிக்டர் ஷில் பேட்ச் அப் அகெயின் வித் கமருதீன். அதுக்கு முன்னாடியே கமருதீனும் பாருவுமே ஒரு 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 ஜோன்ல தான் இருந்திருப்பாங்க. பட் துஷார் இருக்கிற வரைக்கும் ஷி won't even turn up to கமருதீன் at all. அவங்க ஒன்ஸ் துஷார் எவிக்ட் ஆன அந்த டேவே கமருதீன் கிட்ட பேட்சப் ஆயிட்டு எவ்ரி டே கார்டன் ஏரியால கமருதீன் கிட்ட பாரு பத்தி பேக் ஸ்டெப் பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்தது அவங்க மேல, நீங்க என்ன பேசிப்பீங்க. ஸோ தேர் ஷீ ஸ்டார்டட் எவ்ரி திங். லிட்டலி ஷி வாஸ் நாட் லைக்கிங் கமருதீன் அண்ட் பாரு அந்த ஒரு ஜோன். ஸோ இங்க அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, நாட் பார்வதி ஒரு யா. இல்ல அது ஆனா பார்வதி தானே அது வந்து கமருதீன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து இது பண்றான்னு சொல்லி உங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் கிட்ட சொன்னது. அது எப்போ சொல்லிருக்காங்க? இல்லையே அந்த ஆமா, மாதிரி அந்த எதுவுமே அந்த அலிகேஷன் வைப்பாங்கல்ல இந்த மாதிரி என்ன ஒரு இன்னாப்ரோப்ரியேட் டச்சஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து அவன் ப்ளே பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னது வந்து பார்வதி தான். ஆமாமா, ஆஃப்டர் தட் தான் எனக்கு அது ஒரு டவுட் இருந்தது. மேபி பாரு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு. பட் இவங்க சொன்ன பாயிண்ட் ஓகே எக்ஸ்டர்னல் தான். பட் இந்த விஷயத்துல she spoke to ட்ரையாங்கிள் இதுக்கு முன்னாடி கூட அது நம்மளுக்கு ட்ரையாங்கிள்னாவே தெரியாது. அது பார்வதி எந்த விதத்துல எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்கன்னா she is expressing in the way of possessiveness. That is what today also she said the same thing to his friend. ஒரு பொசசிவ்னஸ்ல தான் நான் இவனுக்கு சொன்னேன், டோன்ட் டூ மச்சா டோன்ட் பி க்ளோஸ் டு him. Obviously when you are being having a feelings to someone very high, அது obviously பொசசிவா தானே இருக்கும். In that perspectiveல தான் she has shared to Divakar, right? சோ அது பொசசிவ் தான், இங்க ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இல்ல. பட் அப்போ அந்த டைம்ல பொசசிவ்னஸே கிடையாது. அது ஜெயில்ல இருக்கிற டைம்ல வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் சொன்ன விஷயங்கள் வந்து அது பொசசிவ்னஸா பாக்குறீங்க நீங்க. அது வந்து அவனுடைய கேம் பிளே வந்து எக்ஸ்போஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொண்டு போய் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு சொன்னதுதான் அந்த விஷயம் நான் பாக்குறேன் கமருதீன். அது அந்த டைம்ல எங்க பொசசிவ்னஸ் வந்துச்சு? நீங்க எந்த கான்வர்சேஷன் வாட் யூ ஆர் பிரிங்கிங் ஐ டிடன்ட் கெட் யூ. ரியலி ஐ அம் சேயிங். ஏனா ஜெயில் ஆஃப்டர் ஜெயில் வந்து ஆமா ஆஃப்டர் ஜெயில் அப்புறம் அந்த அது இன்அப்ரோப்ரியேட் டச் பண்ணி இவன் ஒரு ட்ரையாங்கிள் கேம் மாதிரி ஒன்னு பிளான் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒன்னு கொண்டு வந்தது வந்து பார்வதி தானே அந்த இடத்துல. ரெண்டு பொண்ணுங்க கான்செப்ட் ட்ரை பண்றான்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பொண்ணுங்க கான்செப்ட் ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி. அது அதுக்கு முன்னாடியே பேசுனது தானே சாம். இட் இஸ் நாட் தட் ஷி பாட் இட் ஒன்லி அட் திவாகர். இது வந்து அவன்ட்டே அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 நம்ம ஒத்து வராது, எனக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ எம் ஒன் அது ஜெயில உள்ள வச்சு தானே சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஐ எம் ஒன் பர்சன் கேர்ள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அட் அ டைம் when I am with someone I will only be with someone. அந்த ஒருத்தவங்க எனக்கு கூட மட்டும் தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. So she is clearing her thoughts தானே அது. அது எப்படி அது see it is clearing obviously அதுதானே அது சொல்ல வராங்க. அப்போ இங்க அரோரா தானே அதை வச்சு ஃபுல்லி ரன் பண்றாங்க. கரெக்ட் நித்யா. என்னோட பாயிண்ட் என்னன்னா அவங்க அரோராவை பிளேம் பண்ணல அந்த இடத்துல. அரோரா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணதா சொன்னீங்க அப்படின்னா பார்வதி சொன்னது வந்து கமருதீனை தான் அந்த மாதிரி பிளே பண்றான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இல்ல அரோரா தான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா பார்வதி சொன்னது என்னன்னா கமருதீன் தான் அந்த மாதிரி பிளே பண்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவனுக்கு இந்த ட்ரையாங்கிள் வேணும்ன்ற மாதிரி தான் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் நோ சி அவங்க கமருதீனை வந்து மீன் பண்றது இட்ஸ் பியூர்லி அவுட் ஆஃப் பொசசிவ்னஸ். ஓகே, அரோராவை இங்க நிறைய விஷயத்துல கமரு கிட்ட அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க, எனக்கு தான் பிடிக்கலையே, ஏன் அவ வந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுறா, எமோஷனலா வை ஷி இஸ் ஹர்ட்டிங் மீ. அது வந்து அப்புறம் தான், அதுக்கப்புறம் காலகட்டத்துல நடந்தது தான். நான் சொல்றது இனிஷியல் டேஸ்ல திவாகர் இருக்கும் போதே அப்பெல்லாம் இந்த கமருதீன் மேல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்வதிக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும். அது ஆகும் போதே ஃபர்ஸ்டே போட்டு அவனை போட்டு ஒரு அடி அடிச்சிருப்பாங்க கமருதீனை. ஓகே, அதுக்கப்புறம் தான் திரும்பி ஒரு சண்டை வரும். சண்டை வந்து அவன் வந்து சொன்ன உடனே திரும்பி சால்வ் ஆகி திரும்பி தான் அது திரும்பி இந்த விஷயங்கள் டெவலப் ஆகும்போது
அரோரா வந்து இந்த மாதிரி பண்றான்ற மாதிரி மாத்திருப்பாங்க. கரெக்டா? நம்மளுக்குமே அப்பதான் அரோரா தான் Yeah, ட்ரையாங்கிள். initial stage that was in a budding stage, right, Sam? Yeah, அது yeah. அப்பதானே அவங்க இதுவாகுது. So what is wrong in that? அப்ப பாரு சொல்லும் போது இப்போ வந்து பியூர்லி ஷி இஸ் இன்வால்வ் இன் தட் ரிலேஷன்ஷிப். இப்போ அவங்க அதை ரியலைஸ் பண்றாங்க, சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறம் தானே கமருதீன் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து ஒரு ஜோன்குள்ள வந்துட்டுக்கு அப்புறம் ஷீஸ் கீப் ஆன் சேயிங் தட் அரோரா ஒரு எமோஷனல் ப்ளே பண்றாங்க, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அவ ஏன் இந்த மாதிரி பேசுறா, ரைட்? அப்ப ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது வந்து சி ஒரு கேர்ள் ஒரு பாய் ஒரு பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அங்க ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள் கிட்ட ஒரு சில விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. பட் தட் கேர்ள் இஸ் நாட் கிளியர் அபவுட் தட் ஃபீலிங்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாட் டு சே அந்த ஒரு தாட் இல்ல அவங்களுக்கு, அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத போது அதை தான் அவங்க திவாகர் கிட்ட அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதிரி அன்வான்ட் டச்சா இருக்கிறதாகட்டும், இல்ல இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு பொண்ணை வச்சு பிளே பண்றதாகட்டும், ரைட்? அந்த டைம்ல அவங்களே அதுல டீப்பாவே இல்லையே. ஓகே. Yeah, that is a first step. ஒரு வாட்டி தான் அவங்க அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் ஒன்ஸ் when they fell in that that particular feelings, அதுக்கப்புறம் பார்வதி எங்கேயுமே பேசலையே. the only hurt was அரோரா வந்து இந்த மாதிரி எமோஷனலா என்ன ரொம்பவே ஹர்ட் பண்றாங்க, ஒரு எமோஷனல் கேம் பிளே பண்றாங்க, ரைட்? யா அது சொன்னாங்க, அது எமோஷனலா பண்றாங்க, ஆட் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இப்போ இந்த அரோரா பாத்தீங்கன்னா நான் டிஃபரன்ஸ் எங்க கொண்டு வரேன்னா சாம், இப்போ துஷார் இருக்கும் போது நீ கமருதீன் கிட்ட ஆஸ் அ ஃப்ரெண்டா கூட நீ பேசிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் ஓகே பிபி ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் வீக்ல டீலக்ஸ் ரூம்ல நான் லைவ் பாக்குறேன். ஷி வாஸ் லிட்ரலி அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல, அது வந்து கமருதீன் கிட்ட ஷி டிட் தட். நான் பாத்திருக்கேன் இது. ஓகே, பட் அதுக்கப்புறம் அரோரா வந்து அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே she gave to துஷார். ஆமா, ஓகே ரைட். ஓகே, அது எப்போன்னா நம்ம அந்த ஆதிரை ஃபைட்டுக்கு அப்புறம் இல்ல, ஆதிரை வந்து வெளியில அவுட் சைடு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டாங்கன்றதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இவங்க கமருதீன் கிட்ட போய் சொன்னோடனே அங்க ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுல் ஃபிளெட்ஜா துஷார் மேல இறங்கிட்டாங்க. கரெக்டா? இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் she didn't even talk to him. ஒரு ஃப்ரெண்டா கூட அவங்க பேசல. அப்படியே ஃபுல்லாவே துஷார்னு ரொம்ப அதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க, ரைட்? ஆமா, அதனால தானே துஷாரோட தலை போஸ்டே டிராப் பண்ணாரு பிபி. ஆமா. யா, சோ இப்போ துஷார் எவிக்ட் ஆன அந்த டே, இப்போ துஷார் எவிக்ட் ஆறாங்கன்னா அப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே கமருதீன் கிட்ட ஹக் பண்ணி சொல்றாங்க, நீ எவிக்ட் ஆயிட்டு போவந்தாண்டா நான் உன் கூட இருந்தேன், இப்ப அவன் போயிட்டான். அந்த 1 minute இருந்து she was fully traveling with கமருதீன். ஃபுல்லா அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க கார்டன் ஏரியால. அதர் தென் பாரு டாபிக் அவங்க வேற எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்தது, எப்படிடா உனக்கு அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் வந்தது, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பீங்க, வாட் பாதர்ஸ் யூ, ஏதோ ஒண்ணு அவங்க பேசிப்பாங்க. ஓகே, so she is having that inner feeling like அந்த what to say அந்த dopamine, right? அதுதான் இங்க லிட்டரலி she is doing it. நான் இங்க இருக்கேன், நீ என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசுற, that is not cool, right? so somehow she tried for few weeks to change கமருதீன் to fall in her trap, but that's not working. இப்போ அவங்க ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கமருதீன் பத்தியே பேக் ஸ்டெப் பண்றாங்க தானே, பேசுறாங்க தானே. அந்த ஆன்சர் விஷயம் எல்லாம் ஏன் சொல்றாங்க அவங்க? அது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் வருது. அவன் வந்து இப்படி வந்து நம்மளை பத்தி நம்ம பேசுறது பர்சனலா பேசுறத வச்சு அடிக்கிறான். ஏன்னா அவன் துஷாரை வச்சு அடிக்கும் போது அதுக்கப்புறம் தானே அதை சொல்றாங்க. அந்த துஷார் வச்சு உனக்கு புரியுதா இது? சி துஷாரை இல்ல, வச்சு துஷாருக்கு முன்னாடி இல்ல ஒரு நிமிஷம். இல்ல துஷார் கிச்சன்ல இல்ல கரெக்ட் ப்ரோ. அவன் கமருதீன் வந்து துஷாரை வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் தானே இவங்க போய் அதை சொல்றாங்க கனி கிட்ட, நான் வந்து இந்த மாதிரி அது அடிக்கிறதுல தப்பு இல்லையே சாம் ப்ரோ. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ங்க, யூ ஆர் நாட், ஹி இஸ் நாட் பர்சனலி டேக்கிங் சம்திங் அவுட்சைட். எக்ஸ் கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை சொல்றான். ஓகே, வாட் இஸ் ராங்? அங்க விஜய் சேவி சொல்றாரு, விஜய் சேவி பர்சனல் அட்டாக் பண்றாரா? நான் இன்னொரு விஷயமே சொல்றேன். அந்த ஆசிட் டாபிக் முன்னாடியே வாட் இஸ் இட் கால், அந்த பிபி பெட்ரூம், ரைட்? அந்த பெட்ரூம்ல கனி கிட்ட விக்ரம் கிட்டயே அவங்க சொல்லிருப்பாங்க அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து கமருதீன் வாட் வேர்ட்ஸ் he used for திவ்யா, சோரத்திங்கரியா சம்திங் லைக் தட். ஓகே, நீ ஏன் அப்ப அந்த மாதிரி சொல்ற? டூரிங் தட் டைம் you was also with him ல. ஆமா ஆமா, அது நான் பண்ணி நான் கூட ஒரு போஸ்ட் போட்டேன். ஆமா ஆமா கரெக்ட்.
See, when the things are not good between her and Kamruddin, உடனே பின்னாடி வந்து பேசுறது, right? So she understood, okay, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், he is not falling in our trap, he is always with Paru. ஓகே See, அத வந்து Okay? அட்டாக்கும் பண்ணிருக்காங்க சாம். She has literally said like, நீ பாரு கிட்ட பேசுறனா நான் உன்கிட்ட பேச முடியாது. நீ பாரு கிட்ட பேசக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. She has gone to ஓகே that extent. Paru has never told. நான் திருப்பி அதான் சொல்றேன். பாரு வந்து not even in a single scenario she has told to Kamruddin, நீ அரோரா கிட்ட பேசுனா என்கிட்ட பேசாதன்னு சொல்லி பாரு சொன்னதே கிடையாது. பட் அரோரா has told that in multiple instances. இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டே வந்து அடிக்கிறாங்களே அதான் சொல்லி அடிக்கிறாங்க. நீ வந்து பாருவை வந்து பாரு வந்து உன்னை டார்கெட் பண்ணி வெளில அமிச்சிக்கன்னு சொல்லி சொல்றா, ஏன் நீ அதை பண்ணலையான்னு சொல்லி கேக்குறாங்க. when ஓகே her own friend உனக்காக தான் உள்ள வந்திருக்கான் அந்த பொண்ணு. அது அதாவது உனக்கு இருக்குது உனக்கும் அப்படின்னா பாரு மேல வன்மம் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. சொல்றாங்க. See, அது வந்து ஃபுல்லாவே இருக்குன்ற உனக்கு வந்து சொல்றா தெரியுமா? இவ வந்து பாரு மேல சொன்னது வந்து she is bringing அந்த ஓபன் நாமினேஷன்ல பாரு ஓடி ஓடி போய் சொல்லுவா தெரியுமா? இந்த 2 ஆமா ஓட்டு போடுங்க, இவங்க 2 ஓட்டு போடுங்க. அத கொண்டு வந்து அது வந்து என் மேல இருக்க வன்மத்தால அவ சொல்றா அப்படின்றா. நோ, தட் வாஸ் கேம். பாரு வாஸ் டூயிங் தட் ஃபார் எவ்ரிஒன். அவளுக்கே சொன்னா எனக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, என்ன விடுங்க இப்ப, மிச்சம் அவங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்க நட்டு ஹால்னு கத்துனா அவ. ஓகே புரியுதா உனக்கு? தட் வாஸ் த டே ரைட். ஓடி ஓடி போய் எல்லாம் சொல்லி அங்க வினோத்ல ஓடி போய் சொன்னது. பின்னாடி அங்க வந்து ஓட்டி நடக்கும்போது எல்லா இடத்துக்கும் ஓடி போனது அவ ஒருத்தி தான். நட்டோட ஹால்ல எனக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, நான் நாமினேஷன்ல வந்துட்டேன், ஓட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, மத்தவங்கள கொண்டு வாங்க சொல்லி நடு ஹால்னு சொன்னான். அப்படி சொல்றவங்க அது இந்த அரோரா அதை கொண்டு வருது. அதுதான் சொல்லுது என் வன்மத்தை வந்து நான் இங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க நினைச்சேன்னு இது பண்றாங்கன்னு சொல்லுது. ஒய் அதுதான் அவளோட லாஜிக்கே. இங்க பாரு இஸ் நாட் கிவிங் a damn about her. நீ இதுக்காகலாம் வெளில போகணும் பண்ணதே கிடையாது நாமினேஷன். ஓகே அண்ட் ஒன் மோர் திங் சாம், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கனி கிட்ட விக்ரம் கிட்ட, நான் கமருதீன்காக தான் நான் பார்வை விட்டு வச்சேன், ஓகே, இல்லன்னா அதெல்லாம் செத்துரு சாவா என்கிட்ட, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சி அதெல்லாம் டூ மச் இல்ல. சோ இப்போ அந்த டயலாக் சூப்பரா இருக்கும். என்னுடைய புரிதல் என்னன்னா, நம்ம எக்ஸ்ல வந்து ரொம்ப செலக்டிவா தான் நம்ம வந்து கிரிட்டிசிசமே பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சு டாபிக்கா எடுத்து வச்சே பேசியிருந்திருக்கலாம். I'll clear one thing Sam, okay, நான் இண்டிவிஜுவலா நான் வந்து இந்த போஸ்ட் பார்த்து அந்த போஸ்ட் பார்த்து I am not a person போஸ்ட் பார்த்து ஒபினியன்ஸ் விக்கிறது, okay, I am watching live as audience ஆ நான் ஒரு லைவ் பார்க்கறேன் டெய்லி. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஈச் கண்டெஸ்டன்ட் ஒபினியனை டெய்லி ஸ்பேஸ்ல வந்து நான் பேசுறேன். தட்ஸ் இட். நான் இவங்க போஸ்ட் போடுறாங்க அந்த பேசிஸ்ல ஐ அம் நாட் டேக்கிங் தி ஒபினியன்ஸ், ஓகே. இங்க இண்டிவிஜுவலா நான் ஒரு ஷோவை பாக்குறேன்னா ஈச் கண்டெஸ்டன்ஸ் எப்படி விளையாடுறாங்க, எந்த மாதிரி மோட்டோல they are taking the game play, அத மட்டும் பேஸ் பண்ணி தான் I will register my opinions wherever it is. கரெக்ட். நீங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்குமே அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் வேணும். நிறைய பேர் வந்து ஒன் சைடடா நம்ம பேசிட்டு நம்ம ஒன் சைடடா போறது பத்தி இல்ல, எல்லார பத்தியுமே நமக்கு பேசுங்க. ஈவன் இஃப் யூ சப்போர்ட் சம்ஒன், அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்ம அதை பத்தி பேசதான் செய்யணும், ஓகே. Exactly. See, in many places I have stand for Paru, but at the same time Paru வந்து இந்த double meaning words and all against Aurora what she have said, அப்போ நானும் பாரு பத்தி against தான் பேசிருக்கேன். That is not cool. Okay. I think that is a genuine audience perspective நான் பாக்குறேன். It doesn't mean like when you're supporting for a contestant whatever they do know அது வந்து right ன்னு சொல்ல முடியாது. Or when you're hating a contestant அவங்க சரியா பண்ணாலுமே அது வந்து தப்புதானும் சொல்ல முடியாது. ரைட். இப்ப எனக்கு கன்னியோட கேம் பிளே ஐ டோன்ட் லைக் இட், பட் ஆனா அந்த டான்ஸ் மேரத்தான்ல ஐ வாஸ் அப்ரிஷியேட்டிங் கன்னி. ஐ திங்க் தட் இஸ் a genuine, ரைட்? ஆமா ஆமா, அந்த விஷயம் வந்து நானுமே எனக்கு ஆதிரையோட கேம் பிளே பிடிக்காது, வினோதோட கேம் பிளே எனக்கு பிடிக்காது ஒரு சில விஷயத்துல. பட் அட் த சேம் டைம் டெய்லி ஒரு விஷயம் நான் லைவ்ல பார்க்கும் போது பரவாயில்ல, இன்னைக்கு வினோத் சம்திங் ஹி இஸ் டூயிங், கன்னி நல்லா பண்றாங்க, அதையும் தான் நான் பேசுறேன். See, that is how the opinion should be placed, very healthy way. Not like எனக்கு கனி பிடிக்காது சோ கனி எது பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. No, I am not that cup of tea at all. எனக்கு கனி ஸ்டார்டிங்ல அந்த உப்பு போட்டதுல இருந்தே பிடிக்காதுங்க. உப்பு போட்டதுல இருந்தே பிடிக்காது. அவங்க எந்த ஒரு விஷயம் நான் சாப்பாட்டுல துரோகம் பண்ண மாட்டேன், சாப்பாட்டு விஷயத்துல பண்ண மாட்டேன்ட்டு அன்னைக்கு பண்ணாங்களோ அன்னைக்கே எனக்கு கனியுடைய தாட்ஸ், கனியை பாக்குறது வந்து என் மைண்ட்ல இருந்தே தூக்கிட்டேன் நான். அவங்க
அவங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் தான். ஓகே, அவங்க பண்றது செய்யறது ஒண்ணு, பண்றது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இது இது நம்மளுக்கு வந்து இன்னொன்னு நான் கிளியர் பண்றேன் சாம். நான் இங்க மத்தவங்கள ஐ எம் நோ ஒன் டு சே லைக் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, நான் இங்க என்ன பத்தி நான் சொல்றேன். நான் என்னோட ஒப்பீனியன்ஸை வைக்கிறேன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் அபவுட் இட். ஏன்னா நான் லைவ் பாக்குறேன். ஐ எம் நாட் அ டைப் ஆஃப் அ பர்சன் இந்த போஸ்ட பார்த்துட்டேன் ஜஸ்ட் லைக் தட் டு கம் அண்ட் வாமிட். ஓகே, சோ நான் லைவ் பாக்குறேன், இந்த மாதிரி நடக்குது. அதுதான் இப்போ ஒருத்தவங்க கீர்த்து வந்து one second, let me complete. கீர்த்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது that's why I gave the request speaker. ஓகே, இது வந்து கிளியர் பண்ணுங்க. ஓகே, சோ நான் என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட ஒபினியன்ஸை நான் வைக்கிறேன். தட்ஸ் இட். இங்க மத்தவங்க என்ன பேசுவாங்க அது அவங்களோட இது. நான் அவங்கள பத்தி நான் சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் பியூர்லி ஃப்ரம் மை ஒபினியன் அண்ட் மை பெர்ஸ்பெக்டிவ். அதுதான் இப்போ இங்க வந்து என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு ஐடியாலஜில இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கேமுக்காக ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அது வந்து தப்பா பேசப்படுகிறது. ஆனா அதே ஐடியாலஜில இன்னொருத்தவங்க ஒரு ஃபேவரட்டா அவங்களுக்கு ஃபேவரட்டா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ஒரு கேமுக்காக பண்றாங்கன்னா அது பெருமையா பேசப்படுது. அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். ஏன்னா இது நிறைய இடத்துல அதை ஸ்கிப் பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, அவங்கள பத்தி எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணி போயிருக்கு. இது நானுமே நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கேன், நான் பேசல. இது இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பாரு வந்து திவாகர் காலில் விழுந்த மேட்டர் ஒண்ணு இருக்குல்ல, அது டாஸ்க்குக்காக ஒண்ணு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே பிபி கொடுத்த டாஸ்க். நீங்க வந்து நீங்களுமே வந்து அந்த ஃப்ரீ பாஸ்க்கு வந்து நீங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பண்ண விஷயங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு அது அச்சீவ் பண்ணணும். ரெண்டாவது அந்த டாஸ்க் நடக்கணும். இவங்க விட்டுட்டு வந்தா திரும்பி அது கிடைக்காதுன்ற பட்சத்துல அவங்க செஞ்சாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல என்ன பேசுனாங்க அப்படின்னா ஐடியாலஜி, அவங்களோட ஐடியாலஜி வந்து பெரியார ஃபாலோ பண்றாங்க, அவங்க போய் காலில் விழுறாங்க அப்படின்னு அப்படிதான். அதுதான் மேக்சிமம் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது இங்க ட்விட்டர் டைம்லைன்ல பொறுத்த வரைக்கும். ஆனா கனி அதே நேரத்துல அவங்களோட ஐடியாலஜி என்னன்னா, அவங்க ஒரு அன்னை. ஓகே, அவங்க வந்து சாப்பாடுன்னா எல்லாருக்கும் நான் அன்பா பரிமாறுவேன், அன்பா இது பண்ணுவேன்னும் போது அந்த உப்பு போட்ட மேட்டரை வந்து அவங்க கேம் பிளே, ஸ்மார்ட் கேம் பிளே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸை தான் எப்படி பாக்குறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இதுக்கு யாராவது பேசணும்னா மேல வந்து பேசுங்க. மேபி அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஐ திங்க் யூ டெல் அபௌட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டீலக்ஸ் ரூம் அந்த டாஸ்க் கொடுக்கும்போது, ரைட்? அந்த few weeks யா அது ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம்ல. ஏன்னா பிபி வந்து கனியை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு he will be advising her like குக்கிங்ல நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க, you have won many hearts. ஏன்னா குக்கு வித் கோமாளில she was a winner, right? சோ திருப்பி நீங்க குக்கிங்ல இருக்கீங்க, உங்களை எங்குமே பார்க்க முடியல. அண்ட் நானுமே அதை தான் ஃபீல் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் தான் கனி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிப்பாங்க. ஓகே, நம்ம தானே சமைச்சு கொடுக்கறோம், சம்திங் we will do it. மேபி நான் அப்படியே பார்த்தேன் அதை. ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாவே இருந்தாலுமே சரி, அது அவங்க கேம்னு பேசினா அப்ப ஏன் பார்வதி பண்ணதும் நம்ம அது கேம் அது ஸ்ட்ராட்டஜின்னு பேச மாட்டோம்? ஏன் சாண்ட்ரா பண்றது இப்போ பண்ணதையும் ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே அப்படின்றது நம்ம பேச மாட்டோம்? அதுதான் கேள்வி. ஒருத்தவங்களுக்கு மட்டும் பண்ணா அவங்க ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே. இது சீசன் 2ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். யாஷிகா பண்றது எல்லாமே அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு கொண்டு போனாங்க. அது ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளியில பேர் வந்துச்சுன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா அவங்க பண்ணது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தானே. மாயா பண்ணது ஸ்ட்ராட்டஜி தானே. ஆனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவா பேர் வந்துச்சு வெளியில? ஸோ அதுதான் ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணா ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே ஸ்மார்ட் அப்படின்னு பேசுறோம். அதே நேரத்துல இன்னொருத்தவங்களும் பண்ணா அது ஸ்ட்ராட்டஜின்னு பேச மாட்டோம். அந்த இடத்துல ஒரு ஐடியாலஜி பொலிட்டிக்கல் எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். கண்ட கருமத்தை எடுத்துட்டு வந்து வச்சு கம்பேர் பண்ணி வச்சு பேசுறோம். எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சும்மா ஒரு போஸ்டா நான் வாண்டடா ட்ரிகர் பண்றதுக்கு தான் நான் போடுறேன் நிறைய போஸ்ட். ஓகே, எனக்கு ஈவன் தட் அது பண்ணா சொன்னாலுமே எனக்கு இப்போ அரோரா ரீசெண்டா ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து குழந்தை வந்து கல்யாணமே பண்ணாம குழந்தை பிறக்கணும் அப்படின்ற. அது மேபி எதுவா வேணாலும் இருக்கலாமே. அவங்க வந்து நிறைய டெக்னாலஜி இருக்கு, அது இல்லாம அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட பர்சனல் சாய்ஸ் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு அது கேமுக்காக
ஒண்ணு அதை எடுத்துட்டு வந்து அதை பொருத்தி பேசுறது தப்பு இல்லையா? இப்ப நம்ம எந்த அளவுக்கு சுபிக்ஷா வந்து அவங்க மீன் அது எனக்கு அது பெட்டர்ன்னு தோணுது. சுபிக்ஷா அரோராவோட சுபிக்ஷா பெட்டர்ன்னு தோணுது எனக்கு. ஓகே. ஓகே சாம். எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, இப்போ ஒரே நீங்க நிமிஷம் ஒரே நிமிஷம் நித்யா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா ஹேண்ட் ரைஸ் நிறைய இருக்கு. நான் சரி, அவங்க பேசிக்கிறேன். அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல ரவுண்ட்ல பேசிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட்ல அடுத்த பேசுறோம். ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பேசிக்கலாம். பிரகாஷ் பேசுங்க, அதுக்கப்புறம் ஜனவரி பேசுங்க. பிரகாஷ் பேசுங்க. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு கமுடிதனோட ஃபேமிலி மெம்பர், அவங்க அக்காவும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி நல்லா பேசினாங்க. இன்னைக்கு அததான் ஹைலைட். இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்க 2 பேரும் வந்து எதுவும் பண்ணல அப்படின்ற பட்சத்துல ஏன் வந்து எல்லார்கிட்டயுமே இதை கேக்குறாங்க, எதனா தப்பா போதா அப்படின்னு. ஏன்னா அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க, கரெக்டா? எனக்கு அந்த கில்ட்டி இல்லைன்னா நீங்க யாரையுமே இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே கேக்குறாங்க, அப்படி என்னதான்டா பண்ணி தொலைச்சிங்க, எங்களுக்கு 24 ஹவர்ஸ்லயும் காட்டல, ஏதோ கட் பண்ணி. அப்ப நான் இல்ல சொன்ன அது மாதிரி அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் இன் அ வே தே ஆர் மில்கிங் இட் ஃப்ரம் அவுட் சைடர்ஸ். அப்படிதான் பாக்குறேன் நான். இல்ல இல்ல ப்ரோ, நம்ம அப்படி சொல்லலாம். பட் இல்லைன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டு நல்லா சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, இது வந்து குழந்தைங்க பாக்குற நிகழ்ச்சி, அது ஓகே. குழந்தைங்க பாக்குற நிகழ்ச்சின்னு சொல்ற அளவுக்கு அப்போ என்ன அவங்க ஏதோ பண்ணி, இப்போ அவன் ஃப்ரெண்டு அவன் கரெக்டா சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்றாங்க. அது அவன் என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த 20 கண்டஸ்டன்ட்டையும் உட்கார வச்சிருக்காங்களா அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு, அந்த இடத்துல நின்னு சொல்லிருக்கணும். ஸ்பெசிபிக்கா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசுனது தப்பு. அந்த இடத்துல நின்னு இது குழந்தைகள் பார்க்கும். ஏன்னா நிறைய டபுள் மீனிங் கமெண்ட்ஸ் ஆஃப்டர் தட். நீங்க இந்த விக்ரம், அரோரா, கனி இவங்க 3 பேர் ஃபன்னா பண்றது எல்லாமே கூட நிறைய அரோரா பேசுறது முக்காவாசி டபுள் மீனிங்ல இருக்கு. ஆக்சுவலா வந்து அவனுக்கு வந்து அவன் வந்த ஃப்ரெண்டுக்கு வந்து என்னன்னா தன்னோட ஃப்ரெண்டு நேம் கிடக்கூடாதுன்னு தான் அவன் பாக்குறான். அது ஓகே அவனுக்கு ப்ரோ. அவனுக்கு வந்து மத்தவங்கள பத்தி இது இல்லைல்ல, அக்கறை இல்லைல்ல, தேவை கிடையாது இல்ல. அவங்க மத்தவங்க கண்டஸ்டன்ஸும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க சொல்லலாம். இப்ப நான் வந்து மத்தவங்கள சொன்னேன்னு வச்சுங்களேன், இப்போ மேபி வந்து அவங்க தப்பா கூட நினைச்சுக்கலாம்ல. லைக் இன்னைக்கு வந்து ரியா வந்து இவனை சபரியை வந்து சொன்னது 80 days, அது வந்து பியூர் வன்மம். போன டைம் வந்து அவன் ஃபன் அன்லிமிட்டட்ல கலாய்ச்சத. இல்ல வன்மம் கிடையாது. அது எல்லாருமே நம்மளுமே வச்சிருக்கோம் அந்த ஒப்பீனியன். சபரியோட கேம் பிளே வந்து ஆக்சுவலா வந்து அவங்க அம்மாவே வந்து சொல்லியிருப்பாங்க, அவன் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். இங்க வந்து ஒரு மாதிரியான இருமாப்பா அவனை தன்னைத்தானே ஒரு ஜோனுக்குள்ள இது பண்ணிட்டு வந்து நான் இப்படிதான் அப்படின்னு காமிச்சுக்கணும்னு ப்ரொஜெக்ட் பண்றப்ப ப்ரொஜெக்ஷன் கேம் தான் அவன் விளையாடிட்டு இருக்கான்றது தெரியும். எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டிங் சபரி ஆஸ் அ ஃபன் என்டர்டைனர். ஆனா அவன் எந்த வகையில என்டர்டெயின் பண்ணான்றது தெரியல. அததான் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்களே தவிர்த்து அது வன்மம்ன்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அது மேபி நம்மளுக்கு சொல்லி அப்ப மென்ஷன் பண்ணிருக்கூடாதுல்ல. என்னது? ஆமா 80 நாளாவே அவன் அந்த அந்த என்டர்டைனிங் ஒண்ணுமே பண்ணலையே ப்ரோ. என்னைக்கு என்டர்டைனிங் பண்ணான் சபரி? இப்பதான் இப்போ ஃபேமிலி எல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஏதோ இஸ் ட்ரையிங் இல்ல, அது கூட ஒர்க் அவுட் ஆகல சபரிக்கு மோஸ்ட்லி. கோர் டாஸ்க்லாம் நல்லா தானே ப்ரோ பண்ணான். நம்மளே பேசி கோர் டாஸ்க் நல்லா தான் பண்ணான். கோட்டாஸ் ஹைலைட் ஆகல ப்ரோ. இப்போ அதான் பிரச்சனையே. அதான் பிரச்சனை. கோட்டாஸ் வந்து ஹைலைட் டாஸ்க்ல மட்டும் பண்றது வந்து எந்த வகையில என்டர்டைனிங்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாஸ்கே என்டர்டைனிங் பண்ணணுன்றதுக்காக தான் வைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு டான்ஸ் மாரத்தான்னா நீங்க டான்ஸ் ஆடி நீங்க வந்து என்டர்டைனிங் பண்ணணுன்றதுனால தான் வைக்கிறாங்க. டாஸ்கை தாண்டி நீங்க கேமராவை புல் பண்ணணும் உங்க பக்கம், திருப்பி வைக்கணும்னா நீங்க அந்த இடத்துல ஒரு என்டர்டைனிங் பண்ணணும். அப்படி பார்த்தா எல்லாருமே சொல்ற மாதிரி பார்வதி தான் முக்காவாசி நேரம் வராங்க. யா தட்ஸ் அ கேம்ல. அதுதானே யாரு உங்களுக்கு கேமராவை வந்து திருப்ப வைக்கிறா அந்த இடத்துல? ஈவன் எஃப்ஜே அந்த வகையில எஃப்ஜேவை கூட சொல்லலாம் ஒரு என்டர்டைனிங். இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ப்ரோ. லாஸ்ட் சாம் இந்த பாயிண்ட்க்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எஃப்ஜே விளையாண்ட கேம் தான் பாரு விளையாண்டாங்க. ஆல்மோஸ்ட் என்டர்டெயின்மென்ட்ல எஃப்ஜேவை நான் அக்ரி பண்ணல, சாரி. இல்ல ஏதோ ஏங்க அப்படி பார்த்தா திவ்யாங்க கத்தி திவ்யா கேமரா திருப்பி வைக்கிறாங்கல்லங்க. I'll tell you one thing. I mean FJ-க்கும் அரோராக்கும் ஒரு 6 டிஃபரன்ஸ் எனக்கு சொல்லுங்க. FJ-க்கும் அரோராக்கும் என்னங்க சொல்றது?
எஃப்ஜே சேம் கேம் பிளே. சேம் கேம் பிளே தான். ஒரு டிஃபரன்ஸே இல்ல. சேம் டு சேம், நத்திங் பட் டிஃபரண்ட். எதுவுமே இல்ல. அதாவது 2 நாள்ல யாரோ இன்னைக்கு வந்து சொன்னாங்கல்ல, ரியா சொன்னாங்கல்ல, 2 நாள்ல உனக்கு வந்து எப்படி துஷார பிடிச்சதோ எஃப்ஜேக்கு 2 நாள்ல ஆதரவு பிடிச்சது, அவ்வளவுதான். இந்த பக்கம் எனக்கு எஃப்ஜே அரோரா பார்த்தா இதுதான் சேம் டு சேம், நோ டிஃபரண்ட், நோ மணி நோ ஹனி, தட்ஸ் இட். சரி, அதுதான் ப்ரோ. 75% வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல ஒருத்தவங்களை காமிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க ரன்னர் அப்பா தான் ஆனாங்க. ஆமா ப்ரோ. ஆனா அவங்கனாலதான் ப்ரோ கேமே வந்து பிக் பாஸே நகர்ந்தது இல்ல, அதே மாதிரி தானே. எய்தர்வே நம்ம வந்து இந்த பாசிட்டிவா நெகட்டிவ் இந்த விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு அதை தாண்டிதான் நீங்க வந்து இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே. இந்த பிக் பாஸ பார்க்க வைக்கிறது, அந்த கேமரால வந்து ஒண்ணு நடக்குதுன்னா அந்த கேமரா அட்டென்ஷன் கொடுக்க வைக்கிறது அப்படின்றது தான் இந்த கேமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த இடத்துல கேமராவை புல் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்றது ஒரு மேட்டரை, அது மக்கள் கிட்ட போய் கன்வே ஆகுறது விதம், அதுதான் இந்த பிக் பாஸ். அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஆமா, தட் ஆப்வியஸ் தட் இஸ் a big boss show. யா. சோ அதுதான் ஆக மொத்தம் வந்து எப்படி சொல்றது. சோ ஒருத்தவங்க நீங்க நேத்து ஒரு டிஃபரன்ஸ் பார்த்திருப்பீங்க, கேமராக்காரனே திணறலாம், வெளியில உட்காந்து ஒரு பக்கம் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள வந்து திவ்யா அப்புறம் கனி அப்புறம் இன்னொருத்தர் யாரு, சுபிக்ஷாவா மேபி, ஆமா 3 பேரும் உட்காந்து தேர் ட்ரைங் டு ரிஜிஸ்டர் சம்திங், அந்த கிச்சன் கிளீனா இல்ல அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப பயங்கரமா கேமராக்காரன் தானே, நான் எதை எடுத்து போடுறதுடா நான் அப்படின்ற மாதிரி. ஆனா ஃபுல் ஃபோக்கஸ் அந்த வைப்ல தான் வச்சிருந்தான், டான்ஸ்ல தான் வச்சிருந்தான். சோ அந்த இடத்துல அந்த இடத்துல அவன் கேமராவை தாண்டி அதுக்கப்புறம் எடிட்டர் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டா கட் பண்ணி போட்டு அதை 1 ஹவர்லயும் கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா லைவ பொறுத்த வரைக்கும் ஃபுல் வைபிங் தான் காமிச்சாங்க. 1 hour ஷோல. அதனாலதான் வந்து ஒரு சில டைம் வந்து நமக்கு பாக்குற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. எடிட்டிங் வேலை வந்து ஒரு சில டைம் நல்லா இருக்கும், ஒரு சில டைம் நல்லா இல்லாம போகுது. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ எனிவே இந்த வீக் வந்து லைக் ஐ செட், வீக் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி தான், மோஸ்ட் ப்ராபப்ளி சுபிக்ஷா ஆர் அமித், இல்லைன்னா வந்து சர்ப்ரைஸ் விக்கெட்டா வந்து அமித்துக்கு ஸ்ரீரஞ்சனியே வந்து பாஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க, கேட் பாஸ், வந்துருங்க ராஜா வெளியில அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் கேட்கலையேங்க. she told he is not listening to what she told, right? Yeah, he needs to survive இல்ல, அங்க சர்வை பண்ணணும்னா சொன்ன பட்ச கேட்டா சர்வே எல்லாம் பண்ண முடியாது. அவனுக்கு தெரியும்லங்க, அவன் என்ன குழந்தையாங்க, நீ வந்து சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 சீசனா ஏதோ ஒரு தெலுங்குல பிபிஆ இருந்திருக்கான், கன்னடால. ஓகே, இவன் வாய்ஸா இருந்தாலும் அங்க தெரியும்ல, இன்னோஸ்ல விளையாண்ட லட்சம் எல்லாம் தெரிஞ்சுதானே பாத்துருப்பாரு. சாம் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னைக்கும் கேமரா ஆங்கிள் சூப்பரா வச்சிருப்பான், அப்படியே ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, போய் பார்த்து வந்துடும். ரஃபீன் ப்ரோ, ஃபார் சர்ப்ரைஸ் விக்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா வை நாட் அரோரா மாதிரி தோணுது. தட்ஸ் இட். செகண்ட் ரவுண்ட்ல பேசுறேன். ஓகே, ஜனவரி பேசுங்க. இல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலி ஐ லைக் கமருதீன் ஃபேமிலி, அவங்க சிஸ்டர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பாபு எஸ் எஸ் ஐ கிவ் பாபு. சாரி. ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, அவங்க பிஸியா இருக்காங்க போல. இல்ல சாரி. ஓகே. இல்ல, என்னன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட் பேசினது ஆக்சுவலி ஐ ரியலி லைக் இட். அவங்க ஃப்ரெண்ட் பேசினது, the advice what he gave, and few things ரியா பேசினது வந்து I felt it's to the point. அவங்க அரோரா கிட்ட பேசினது வந்து to the point. ஏன்னா எனக்குமே வந்து I felt like she needs someone, like to அந்த டேஸ் மூவ் ஆகிறதுக்கு I need some support. I won't say support. நான் உன்னை வச்சு நான் பிளே பண்றதுக்கு, நான் உன்னை ஒரு ட்ரம் கார்டு மாதிரி நான் யூஸ் பண்றதுக்கு நான் வந்து I'm going to use someone. So initially it was like Kamarudin and Tushar. Later on it was Kamarudin. And then when Kamarudin was slightly moving to Paru கிட்ட போகும்போது, why are you moving? If you say that you are a true friend, now வந்து
you are not supposed to say anything bad about the opposite person's relationship. இப்போ நான் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டா இருக்கேன்னா அவங்க யாரோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா I should respect that, and the only thing I should advise as a good friend is you know better than anyone else, see what is good and bad, and like that's how you have to decide அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அவ அன்னைக்கு கலையரசன் கிட்ட எப்படி சொன்னா, இன்னைக்கு அதாவது அவனுக்கு தெரியாத விஷயத்த நீ சொல்லி you are kind of creating a hatred towards them, and I felt that is not a good friendship. So you need his support to move your days, so that later on you can use him as some trump card, or you can use him as a victim or something like that. You will use it. So literally I felt like she was so selfish on the whole show. Even later on also, she's அதாவது எனக்கு இவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, எனக்கு நான் பேச பார்த்து இது ஆகணும் அப்படி ஆகணும் இது ஆகணும்ல கூட I felt like that is not needed. Like if you really have a feeling on someone now, you can keep that feeling to yourself and you can play your game. And if you're so down, yes, I'm in a like I have some feelings. If you're so down now, you can go to that room and you can see his face and then you can come back. You don't have to express, like for example to Vikram or Kani, எனக்கு அவன் வந்து ரியானா கிட்டயும் நம்பர் வாங்கியிருக்கான், என்கிட்டயும் அவன் நம்பர் வாங்கியிருக்கான், அவன் என்ன பண்றான், இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கவே இல்லை. அவன் யார்கிட்ட நம்பர் வாங்கினா என்ன? You know how he is, right? So go outside and then ask these questions. You don't have to use his name inside the show, and you don't have to say that louder. Anyway, you're going to go out and then you can have all these necessary conversation. But I felt like literally she's using someone just to get some votes or just to run the show. And for sure the show itself kind of showing some lenience on herன்ற மாதிரி தான் எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா மத்த இம்பார்ட்டன்டான கண்டென்ட் எல்லாம் அதெல்லாம் கூட விட்டுருவாங்க, இவ வந்து சும்மா வந்து சாதாரணமா பேசுவாங்க. யூஆர் பிளேயிங் அன் ஆசம் கேம். என்னம்மா 4 கேள்வி கேட்டா யூஆர் பிளேயிங் அன் ஆசம் கேமா? சீரியஸ்லி சீசன் 7 எல்லாம் என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, சீசன் 8 கூட இப்படி பேசியிருப்பாங்க, 4, 5 எல்லாம் வந்து எப்படி பேசியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டாச்சு. 4 கேள்வி கேட்டா யூஆர் பிளேயிங் அன் ஆசம் கேம், யூ started playing a game. No, actually she's playing a selfish game. That's what I felt it. And yes, even for Vickers எனக்கு வந்து டவுட்டா இருக்குது. அவங்க ஃபேமிலி லாஸ்டா வந்தா கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விக்கல்ஸ்லாம் போவாருன்னு எனக்கு தோணல. ஐ ஃபீல் லைக் ஹி வில் ஷூர் ஃபார் ஸ்டே. ஆனா வந்து ரசிகன் வந்து அவர் அன்னைக்கே வந்து சொல்லிட்டதை லைட்டா ஒவ்வொரு நாள் பேச்ச மாத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு அது நல்லாவே தெரியுது. நேத்தி கேட்டா சுபிக்ஷா போவாங்கன்னு எனக்கும் டவுட்டா இருந்துச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கனி அப்படின்னாரு, இப்ப நேத்திலாம் வந்து இப்போ சொல்றீங்க கனி வில் கோ தான். ஆனா வந்து டியூஸ்டே வந்ததுனால her votes might have jumped up. சொன்னது நீங்களும் நானும் அதெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கு, பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேவா, நம்மளுக்கு ரெக்கார்டிங் தான் பேசுவோம். அதே ஃபர்ஸ்ட் சொன்னது நான் சொன்னது அமித் தான், நான் சொன்னது அமித். ஆமா, நானும் வந்து சுபிக்ஷாவும் அமித்தும் தான் நானும் நினைச்சேன். ஓகேங்களா, ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா எனக்கும் விக்கல்ஸ் தோணுது. விக்கல்ஸ் எல்லாம் போக மாட்டாரு, அவரெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸ் தான். அப்படி விக்கல்ஸ் போனாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட்னு நான் ஒத்துக்கிறது கண்டிப்பா. விக்கல்ஸ் நெக்ஸ்ட் வீக். அப்படியா? டிக்கெட் ஃபைனல் முடிஞ்ச அப்புறம் இந்த சீசன் விசித்ரா விக்கல்ஸ் இருப்பாரு பாருங்க. நான் நினைச்சேன் ஒரு டாப் 5ல வருவாருன்னு நினைச்சேன். அந்த ஃபினாலே வீக் அந்த evicted, I'll be the happiest girl. இந்த வீக் கிடையாது. Me too. விக்கல்ஸ் கண்ணில போச்சுன்னா ஸ்கோப் கம்மியா இருக்கு. ஹாப்பி ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லங்க, see they tried to push him, okay, ஆனா வந்து the minute he stopped going against பாரு வந்து there is nothing there. இப்ப டெம்போவே இல்ல. இப்ப என்ன பண்றான்? 3 வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீங்க நினைக்கிறீங்க நாளைக்கு அவங்க ஃபேமிலி வருவாங்க பாருங்க, நாளைக்கு அவங்க ஃபேமிலி வந்த பிறகு அந்த இல்ல அதுதான் சொல்றேன், அன்அபிஷியல்ல வச்சு நம்ம நம்ப வேண்டாம். நாளைக்கு இப்போ அவனுக்கு இந்த வாரம் எதுவுமே இல்லைன்னும் போது அப்படியே காமிப்பாங்க.
நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு அழுதா டிராமா போட்டான்னா அப்படியே தூக்கிட்டு போய் செகண்ட் 4th பிளேஸ்ல 5th என் பிளேஸ்ல ஃபேமிலி போடுவாங்க. வந்து எனக்கு நிறைய எனக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே ஃபுல் சார்ஜ் ஆயிட்டேன். நான் பாரு நெக்ஸ்ட் வீக் நான் அந்த மாதிரி ஆட போறேன். he will show something. he is a very smart player. நாங்க இப்படி சைலண்டா இருக்கணும், ஃபேமிலிக்கா சைலண்டா இருக்கணும், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. எனக்கு ஆனா அவங்க ரியா பேசினது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேரண்ட்ஸ் நீயே தானே விட்டுட்டு வந்த, எதுக்கு வந்து எல்லா ஃபேமிலி வரும்போது நீ வந்து கண்ணை கசக்கணும், எனக்கு பேரண்ட்ஸ் இல்லாத மாதிரியும் அவங்க என்ன ஒதுக்கிட்டாங்கன்ற மாதிரி எதுக்கு இந்த மாதிரி சீனை பண்ணணும், நீயா விட்டுட்டு வந்ததுக்கு எதுக்கு நீ அழணும், அதெல்லாம் வந்து ஐ ஃபெல்ட் லைக் ரைட் கொஸ்டின்ஸ், வெரி குட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மாதவி, அதுக்கப்புறம் நந்தினி. Hi Vignesh, hi Dean, hi Sam, hi Riz again. Merry Christmas to you all first. Thank you. Thank you wish you the same. Thank you. So Sam, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். இங்க நம்ம எப்படி கேம் எப்படி பார்க்குறோம் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஷோ எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து யார் வந்து ப்ளே பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஒன்று கேம் ப்ளே பண்ணணும், இல்லைன்னா இண்டிவிஜுவலிட்டிஸ் ஷோ பண்ணணும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 டாப் வந்து வியானா, பாரு, அதுக்கப்புறம் சாண்ட்ரா, இவங்க 3 பேர் இருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? பட் வியானா வந்து ஷீ லாஸ்ட் கேம் பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் எஃப்ஜே. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட், தட் இஸ் அ ஃபேக் கண்டென்ட். ஸோ ஷீ ஹேஸ் பீன் அவுட். அதே மாதிரி இப்போ வந்து இவங்க பாருவா இருக்கட்டும் இல்லை சாண்ட்ராவா இருக்கட்டும், whenever they are making mistake, like we are not supporting them. For example, அவங்க பாரு மைக் இஷ்யூவா பண்ணும் போதா இருக்கட்டும், இல்லை when her லவ் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது இட் இஸ் நாட் லுக்கிங் குட்டுங்கும் போது வி ஆஸ் அ பாரு சப்போர்ட் பண்ணாலும் வி ஆர் ஜஸ்ட் ஹைலைட்டிங் தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹர் ஆர் ஷி ஹேஸ் டு கம் அவுட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சாண்ட்ராவோட பிளே லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது பீப்புள் ஆர் ஜஸ்ட் கமெண்டிங் லைக் அவங்களோட everyone is becoming a doctor இல்லையா அவுட் சைடு, தேர் ஜஸ்ட் கமெண்டிங் அபவுட் சம் இது. பட் அதை எங்கே கான்ட்ரடிக்டாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நேற்று சடனாக ஒரு பர்சன் வந்து ஒரு போய் ஒன்று அழுகுறாங்க, உடனே இன்னைக்கு ஒரு டாக் வீடியோ வருது, அதுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகுது, ஈவன் ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் ஈவன் தே ஆர் ஜஸ்ட் ப்ரைசிங் இட் அஸ் அ டைட்டில் வின்னர். அது வந்து ரொம்ப ட்ராமேட்டிக் அண்ட் அது வந்து அக்செப்டபிளே பண்ண முடியாமல் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு பர்சன் என்ன பண்ணாலும் தே ஆர் ஜஸ்ட் சீயிங் இட் அஸ் அவர் ரைட்டே பண்ணியிருந்தாலும் சரி ராங்கே பண்ணியிருந்தாலும் சரி, தே ஹவ் ஃபிக்ஸ்ட் இன் தட் மைண்ட், நான் இவளை வந்து டார்கெட் பண்ணியே ஆகணும், வாட் எவர் ஷி இஸ் குட் டூயிங் குட்டா இல்லை பேடாக இருக்கட்டும். அப்படிதான் தே ஆர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது,